ஹலோ மக்களே 588வது கிளிப் பேர்லாம் போன விசில் பார்த்தா ஒரு பறவை பொண்ணு வாரா ஸ்ட்ரெயிட்டாக மாஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறா இதுக்கெல்லாம் காரணம் வந்து முகிவரா பாய்ஸ் தான். அவனுக்கு ஆல்ரெடி வந்து 2 குரூவை அடித்து சாச்சிட்டு தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் சொல்கிறா. இதில் இன்னொரு பக்கம் லாவும் ஸ்மோக்கரும் வேற சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்குறானுங்க. இந்த பைரட்ஸும் கவர்மெண்ட்டும் எதுக்குடா இப்போ இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிறாங்க. 2 பேர் கதையை முடிச்சு அனுப்புன்னு சொல்கிறா மாஸ்டர். அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு அவள் பேர் மோனாட்டு அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் இங்கே ஸ்மோக்கரையும் லாவந்தையும் காட்டுறாங்க. டேய் உனக்கு இங்கே என்னடா நோக்கம், எதுக்குடா இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் லா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா ஸ்மோக்கரும் வேற லெவல் பண்ணி லாவே அடிச்சு நோக்கலான்னு வரான். ஆனா லா சாதாரண ஆளு ஒண்ணு இல்ல, அவன் பவரை யூஸ் பண்ணி நெஞ்சில ஒரு அடி அடிக்கிறான். ஸ்மோக்கரோட ஹார்ட்டையே வெளியே எடுத்துட்டான். அவன் அப்படி அடிச்சடியில ஸ்மோக்கர் சாஞ்சிட்டான். இது இனிமேல் ஏன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லிட்டு லா அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கான். எதுக்கு வந்திருக்கேன் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு எவன்டையும் சொல்ல முடியாதுன்னு சொல்றான். அதை கையில வச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். சடன் அந்த ஹார்ட்டை அந்த கத்தியை வச்சு குத்தி கொள்ளலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் அதை அங்க எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். இதுல ஒரு பக்கம் டசிக்கே வர கட்டுறாங்க. அவ்வளோ பாஞ்சு அடிக்கலான்னு வரா. ஸ்மோக்கராலே தொட முடியல, நீங்க போவாதீங்க இல்ல உங்க கதையை முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சடனா ஷாக் ஆகுறாங்க. என்னடா அங்க இருக்க ரூமுக்கு பவர் போயிருச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்குள்ள நம்மள லூஃபியை தான் கட்டுறாங்க. அந்த அலிகேட்டர் மேல ஏறி வரான். அதான் அந்த முதல்ல மனுஷன் மேல ஏறி வரான். டேய் இங்க ஏதோ ஒரு வார்ஷிப் இருக்குடான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டேய் இது வார்ஷிப் இல்ல, இது நேவி ஷிப்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே போறாங்க. இதெல்லாம் பண்ணது நம்ம மாஸ்டரா தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு பிரவுன் பியர்டு யோசிச்சுக்கிட்டே போறான். காய்ஸ் அங்க பாருங்கடா எவனோ ஒருத்தன் இருக்கான்னு சொல்றாங்க அவங்க. டேய் எவன்டா அங்க போய்கிட்டு இருக்கான். டேய் இது நான் தான்டா, நீ எனக்கு பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வரான். பார்த்தா முகிவர லூஃபியை வந்து ட்ரஃபலகர்லா பார்த்துட்டான். இவன் என்னடா பண்றான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேய் ட்ரஃப் இவன் தான்டா ஒயிட் பியர்டு சண்டையில் நடக்கும்போது என்னைய காப்பாத்தினது இவன் தான், ஜிம்பே காப்பாத்தினான்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய்மெண்ட்டா லாவ பார்க்க போறான். உன்னை மீட் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்கலடா, ரொம்ப நன்றிடான்னு சொல்றான் அவன். ஆமா அந்த டாக்கிங் பியர் அங்க மத்தவங்கள எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. உன்னை ட்ரஃபலகர்லா பழசை யோசிச்சு பார்க்கறான். இவன் இனிமேல் நான் பார்த்துக்கிட்டேன், நான் தான் டாக்டர்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போயிருந்திருப்பான். இவன் அண்ணனுக்கு இப்படி ஆனதுல இருந்தா இவன் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல பேசினதெல்லாம் ட்ரஃபலகர்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் இப்படியே கத்திக்கிட்டு இருந்தாலும் இவன் கதை முடிஞ்சிடும், இவன் 2 வாரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பேசியிருப்பானோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கறாங்க. டேய் நீ சர்வே ஆயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காம. நீ எனக்கு ஒன்றும் நன்றிலாம் சொல்ல மாட்டான், அப்போ நான் முட்டாள்தனமா பண்ணிட்டேன், ஏன்னா நம்ம 2 பைரட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாம் ஓகே தான்டான்னு சொல்றான் அவன். டேய் 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உதவி பண்ணிருக்க, அதுக்கு நான் இன்னும் கடமைப்பட்டிருக்க தான் செய்யறேன், உன்னை நான் மீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிடான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். டேய் இங்க பாருங்கடா ஒரு மெரின் ஆபீசர் கொலாப்ஸ் ஆகி கிடக்குறான்னு சொல்லிட்டு உச பாக்குறான். பார்த்துட்டு ஷாக் ஆகுறான் இவனான்னு சொல்லிட்டு. ட்ரஃபலகர்லா என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த அலிகேட்டர் கத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டஷிக்கு ஜெட் வேகத்துல ஓடி வரா. ஸ்மோக்கர் சான் சொல்லிட்டு வேக வேகமா வராங்க. நேவி எங்கிட்ட இருந்துடா வருதுன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். அனல் வேகத்துல வரா. கேப்டனுக்கு என்ன ஆச்சு, கேப்டனே சாஞ்சு கிடக்குறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. உடனே ஸ்மோக்கர் சான் சொல்லிட்டு டஷிக்கு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸ்மோக்கி குரூப் இல்லாடா இதுன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். நெஞ்சில என்ன ஒரு ஓட்ட விழுந்திருக்கு. ஸ்மோக்கர் சான் சொல்லிட்டு டஷிக்கு பாத்துக்கிட்டு இருக்கா. 100 பைரட்டோட ஹார்ட் எடுத்து கொடுத்தவன் இந்த ட்ரஃபலகர்லாம் சாதாரண ஆளு கிடையாது சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. டஷிக்கு அதை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. கோவப்படுதாவா. உன்னை விட போறதலடான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டாவா. ஜெட்டு வேகத்துல திரும்பி சோட எடுத்துக்கிட்டு வாரா. உன்னை ஸ்டாப் பண்ண போறேன், தேவையில்லாம என்குள்ள வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம ரூமை போட்டு விடுதாம. சடனா அவன் ஹார்ட்டையும் வெளியே எடுக்கிறான். எடுத்துட்டு டஷிக்கு சாம்பிள்ஸ்ன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா டஷிக்கு உடம்புல இருந்து ஹார்ட் எடுத்து எங்கேயும் மாத்தி விட்டான். இவன் என்னடா பண்ணா 2 ஒரு கதையும் முடிச்சிட்டானான்னு சொல்லிட்டு ஜோரா பாத்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்னும் புரியலையான்னு சொல்லி கேட்கறான் அவன். லூஃபி நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும், வா நம்ம இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே டிராஃப் உன்ட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னு சொல்றான் லூஃபி. டே அந்த லெபார்டரிக்கு பின்னாடி போங்கடான்னு சொல்றான்ல. நீ அவங்கள தேடி தான் வந்திருக்கேன்னு தெரியும், அங்கதான் உன் குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் அவன். சரின்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல போய்கிட்டே இருக்கானுங்க. நானும் முன்னாடி பைரட் தான், இவன் கூட இருக்கதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அலிகேட்டர் போய்கிட்டு இருக்கான். லூஃபி அவங்க கூட ஏறி போறான். ஸ்மோக்கி குரூப் நல்லா தான் இருப்பாங்க, ஆனா இவங்க குரூப்பே சாச்சிட்டானான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டேய் முகிவரா லூஃபியை சுட்டு தள்ளுங்கடான்னு சொல்லிட்டு சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க. டேய் இப்ப அவனை பார்க்க வேண்டிய நேரம் கிடையாது, ஸ்மோக்கரையும் டஷிக்கையும் காப்பாத்தன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க இன்னொரு பக்கம் கட் பண்ணி பசங்களை தான் காட்டுறாங்க. எங்களுக்கோ குளிருதுன்னு சொல்லிட்டு அந்த லெபார்டரிக்கு பின்னாடி வந்து இருக்கிறாங்க. இந்த இவங்களுக்கு வந்து குளிர் தாங்க மாட்டேங்குது, என்ன பண்ணன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொருத்தர் குரலும் மாறிதான் இருக்கு. எனக்கு நல்லா வாமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன். என்ன யாராச்சும் உள்ள வச்சிருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் ஏதாச்சும் கேமரா இருக்கா, என்னை போட்டோ எடுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா இவன் யாருடான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் எனக்கு வேற எந்த சாய்ஸுமே கிடையாதுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லார் தலைமையிலையும் ஒரு லீஃப் தூக்கி வைக்கடான்னு சொல்றான். நாங்க இருக்கிற எங்க தலைமையில இலைய தூக்கி வைக்கணும், ஓன்ட்டெல்லாம் எதுக்குடா நாங்க பேச்ச கேட்கணும்னு சொல்லி கேட்கறானுங்க அவனுங்க. டேய் இலையோ கல்லோ எதையாச்சும் தூக்கி வைங்கன்னு சொல்றான் அவன். என்ன பிளான்னு சொல்லு, அதுக்கப்புறம் அங்க யோசிக்கிறேன்னு சொல்றானுங்க. ஆனா எதுவும் பேசாம கள்ள தூக்கி வச்சுட்டானுங்க. சரிடா இப்ப கள்ள தூக்கி தலைமையில வச்சுட்டோம், இப்ப நீ என்னதான்டா பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கறானுங்க. சடனா கண்ணை மூடி ஏதோ ஒண்ணு பண்றான்.
சடனா கண்ண மூடி ஏதோ ஒன்று பண்றான். டோரான்னு சொல்றான் அவன். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா எல்லாருக்குமே வந்து கோட்டு கிடைச்சிருச்சு. டேய் நம்மளுக்கு கோட்டு கிடைச்சிருச்சுடா, எப்படிடா இதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் என்ஜாய் பண்றாங்க அவங்க. டேய் நான் புது டைப்பா ஒரு டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன்டா. டேய் நான் ஒரு ரேர் டைப்பான டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன். சொன்னாலும் உங்களுக்கு புரியா சொல்றான் அவன். இந்த மேஜிக் என்னால பண்ண முடியும் சொல்றான். ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சீங்கன்னா அதை என்னால ட்ரெஸ்ஸா மாத்த முடியும்டா, இதான்டா என்னோட டெக்னிக்னு சொல்றான். பார்த்தா பசங்க எல்லாம் கொண்டாடுறாங்க. உண்மையில நீங்க வேற லெவல் சொல்றாங்க அவங்க. உன்னால முதல்ல இருந்து இதை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து சோப்பர் உடம்புல இருக்க பிராங்கி வரான். வந்து அவனை அடிச்சு ஏர்ல பறக்கூடுதான். டேய் நான் கவர் பண்ணா நான் என்னடா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். சடனா என்னன்னு பார்த்தா நாமி வந்து தலையில ஒரு போடு போடுறா. நீ அடிக்காம இருங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். சரிடா உன்னை நான் காப்பாத்திக்கிட்டுன்னு சொல்லிட்டு சோப்பர் வந்து தூக்கிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் லூஃபி குரூப் பாஞ்சுக்கிட்டு வரானுங்க பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் காய்ஸ் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாஞ்சுக்கிட்டு வரானுங்க. எல்லாரும் ஒரு வழியை மீட் பண்ணிட்டாங்க. ஜோரோ லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. சாஞ்சி உடம்பு வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த குக்கி ஏன்டா இப்படி ஆடுறான் ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. ஆமா இந்த குழந்தைங்க எல்லாம் யாருடா, என்னடா புதுசு புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இங்க நாமிக்கு முன்னாடி வந்து பிராங்கி நிக்கிறான். ஆனா முன்னாடி இருக்கிறது நாமி கிடையாது, சாஞ்சி. பிராங்கி உடம்புல இருக்குது அவங்க மாத்தி மாத்தி இருக்காங்க. பிராங்கி நாமி தலையில ஒரே போடு போடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள இருந்து எல்லாரும் அவங்க விஷயத்த பரிமாறிக்கிட்டாங்க. இப்ப நல்லா இருக்குடான்னு சொல்லிட்டு பிராங்கிங்கிறது நடந்து வரான். ஆனா பிராங்கி உடம்புல இருக்க நாமியும் அழுதுகிட்டு இருக்கா. உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாஞ்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் தான் சோப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் என்ன பார்த்தா சாமுராயே என்ஜாய் பண்றான். என்னோட காலு கிடைச்சிருச்சுடா, எனக்கு இது போதுண்டான்னு சொல்லிட்டு சாமுராயே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் என் காலு என்ன விட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி இங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். டேய் அது ஒன்னும் உன் காலு கிடையாது, அது அவன் காலு தான்டான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனும் அங்கங்க நடந்து போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா எலும்பு கூடலாம் பேசுதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க நாமி உடம்புல இருக்க சாஞ்சி தான் கட்டுறாங்க. நான் ஏதோ கனவுக்கு போயிட்டு நினைக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அவன். இதுல ஒரு பக்கம் பார்த்தா பிராங்கி உடம்புல இருக்க நாமியும் அழுதுகிட்டு இருக்கா. ரோபோட் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாஞ்சி பாஞ்சி வரானுங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்மோக் எடுத்து கொடுக்குறான் அவன். இது உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன்னால இது இருந்தா தானே நல்லா இருக்க முடியும், அதனால இதை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் தான் பிராங்கின்னு சொல்லிட்டு சோப்பர் பேசிக்கிட்டு இருக்கான். டேய் நான் தாண்டா நாமி பிராங்கி உடம்புல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் நான் தாண்டா சோப்பர் இப்ப சாஞ்சி உடம்புல இருக்கேன், எதுவும் பிரச்சனை ஏன்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. டேய் நான் தாண்டா சாஞ்சி நாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நீங்க உண்மையிலே அழகா இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். திரும்பியும் பிராங்கி ஜெட்டு வேகத்துல வந்து அடிக்கலான்னு வரான். நாமி அடிச்சுனா ஒன்னேவே கொண்டு சொல்லி முழிக்கிறாங்க. டேய் உடம்புல கை வச்சேன்னா உனக்கு வந்து அபராதம் விதிப்புன்னு சொல்லிட்டு சடனா வந்து பிராங்கி உடம்புல இருக்க நாமி வந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா சிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இது உண்டுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா உசப் இவங்கள்ட்ட பிளான சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாமுரை அது இதுன்னு சொல்லிட்டு உசப் எல்லா பிளானையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் அது மாதிரி என்னோட பையன் பேர் மோமனஸ் கிட்ட, அவன் வேற தொலைஞ்சு போயிட்டான், அவனை வேற நான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சாமுராய் பேசிக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு குழந்தைங்க பேர்லாம் தெரியும், ஆனா வந்து புதுசா வந்த குழந்தைங்க பேர் எங்களுக்கு தெரியாது, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க எல்லாம் பேசுறாங்க. ஆமா நீ எவனை தான் ஸ்லாஷ் பண்ண, எவன் தான் அந்த போன்ல பேசணும்னு சொல்லிட்டு ஜோரா கட்டிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் வார்லாடுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தாம்ல, அவன் தான் வெட்டே செஞ்சான்னு சொல்றாங்க அவங்க. அவனா அவன் இப்ப வார்லாட் ஆயிட்டானான்னு சொல்லிட்டு லூஃபியோ பாத்துக்கிட்டு இருக்கான். டே 2 வருஷத்துல என்னெல்லாமோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் தாண்டா என்னை 3 பங்கா பிரிச்சுட்டான், பிரிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னும் போட்டு விட்டான்டா, இதனால தாண்டா நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சாமுராய் பேசிக்கிட்டு இருக்கான். டிராகன் ஹெட் பின்னாடி எப்படா போனான்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. கால் இருக்குல்ல எப்படிடா பேசணும், அதான்டா எங்களுக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்றாங்க அவங்க. டே என்னோட கேஸை வச்சு என்னால பேச முடியும்னு சொல்றானுங்க அவனுங்க. இதை வச்சாடா பேசணும்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க அவனுங்க. அது மாதிரி உன்னோட நெஞ்சு அங்கதான்டா இருந்துச்சு, நான் பார்த்தேன்னு சொல்றான் ப்ரூக்கு. இவ்வளவு நேரம் சொல்லாம விட்டுட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன இவன் உடம்பு தான் அங்க இங்கே சுத்திக்கிட்டு போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி G5 தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஸ்மோக்கர் உயிரோட வந்துட்டு அங்கதான் உட்காந்துருக்கான். டசிக்கிச்சான்னு சொல்றானுங்க. என்னன்னு பார்த்தா ஸ்மோக்கர் உடம்புல வந்து டசிக்கி வந்துட்டா. இப்படிலாமாடா நடக்கும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. உங்களோட ஹார்ட் நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. உங்கள்ட்ட பேசுறது வித்தியாசமா தான் இருக்கு, ஆனா இங்கே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா டசிக்கி உடம்புக்குள்ள ஸ்மோக்கர் போயிட்டான். என்னடா இது கொஞ்சம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. வைஸ் அட்மிரல் ஸ்மோக்கர் ஏன்டா இப்படி ஆனார், அவன் என்னதான்டா பண்ணான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இந்த லெபரட்டரி பக்கத்துல வந்து ஏதோ ஒன்னு எழுதி இருந்துச்சு, நான் பார்த்தேன்டா, சிசின்னு வேற போட்டு இருந்துச்சுன்னு சொல்றான். இதுக்கப்புறம் இதே ஷிப்பை வந்து PHன்னு பார்த்திருக்கேன், PHனா பங்கு கசாடுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றான். ஆனா இப்ப சிசின்னு சொல்லிட்டு புதுசா எவனோ ஒருத்தன் மாத்தி இருக்கான். லாவும் இதுல இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்கான்டா, அதான்டா இது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐலண்ட்ல என்னெல்லாமோ நடக்கு, அதை தாண்டா கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. கட் பண்ணி லாவை தான் காட்டுறாங்க. அவனும் ஒரு இடத்துக்கு நடந்து வாரான். வேகாப்பங்கோட அசோசியேட் ஒருத்தன் இருக்கான்டா, அவன் பேர் சீசர் க்ளோன்னு சொல்றாங்க அவங்க. டே லா நீ எதை பத்திடா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் மாஸ்டர் காத்தா கரைஞ்சுக்கிட்டு இருந்தாம்ல, அவன் ஒரு வழியா உருவத்தோட வாரான். சீசர் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்றான் ட்ரஃப்லகர்லா. அதோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.